நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு காலைல கிளம்பி ரெடியாக இருந்தோம். காலைல போனது வந்து பல்லவன் ட்ரெயின். என் பையனுக்கு பகல் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா இவ்வளோ நாளாக நைட் ட்ரெயினில் தான் கூட்டிகிட்டு போவோம். ஸோ அதனால் அன்றைக்கி பகல் ட்ரெயினில் கூட்டிட்டு போகணுன்னு என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். அகைன் கொஞ்சம் நேரம் போய் பல்லவனில் ரெஸ்ட் எடுத்து திருப்பி வைகையில் கிளம்பி தான் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா தாம்பரத்துக்கு போனோம். அப்போ எடுத்த அந்த விஷுவல் கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்க்குறது. வெல்கம் டு அவர் சேனல் ஆஃப் டேட் லிட்டில் சன்ஸ் பிரபின்ஸ். நாங்கள் வந்து சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் என் பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவன் பல்லவனில் ஃபஸ்ட் டைம் பக்கல் ட்ரெயினில் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தால் நாங்கள் தாம்பரத்தில் இறங்கிட்டோம். ஸோ தாம்பரத்தில் இறங்கினதுக்கப்புறம் வெளியில் போகிறதுக்காக தான் அங்கே விளையாண்டுட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஏசி பஸ் வந்துச்சு மகாபலிபுரம் போகிறதுக்காக. ஸோ மகாபலிபுரம் ஏசி பஸ்ஸில் ஏறி உட்காந்த உடனே தலைவருக்கு வந்து அப்படியே சொக்கிருச்சு ஏசியில் உட்காந்தோன்னே. ஸோ அவன் வந்து தூங்கிட்டான். அடுத்து மகாபலிபுரத்தில் உள்ளே கொண்டு போய் விடலை, வெளியிலே விட்டுட்டாங்க. வெளியிலேருந்து ஒரு சின்ன பஸ் வச்சுருந்தாங்க. அந்த பஸ்ஸில் தான் இப்போ நாங்கள் ஏறிட்டுருக்கோம். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி தான் அதுக்கப்புறம் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு மகாபலிபுரம் போகிறோம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி மாதிரிலாம் வந்து எல்லா பஸ்ஸுமே உள்ளே வரதில்லை. ஸோ யாரும் தெரியாதவங்கலாம் தெரிஞ்சுக்கோங்க. வெளியில் ஆனால் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்